ஐகானிக் வியூவர்ஸ், வணக்கம் and welcome to our channel Icon. அப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு சம்மர் சும்மா ஜம்முன்னு என்ஜாய் பண்றீங்க போல எல்லாரும். அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இல்லைங்க, வெயிலுக்கு பயந்து நான் ஒரு வேலை பார்த்தேன். கடைசியில் அது ஏன் உசுருக்கே ஆபத்தா போச்சு. அதான் நீங்களாச்சும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். தெரியாம அடிச்சா சொல்றான். அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றான். நான் பண்ண அந்த வேலை என்ன தெரியுமா? ரத்னம் படம் பார்த்தது தான். அந்த கொடுமையை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது ரத்னம் ரோஸ்ட் இந்த சேனல் ஐகான். தேவையே இல்லாமல் நேற்று வெளியே போய் தொலைச்சிட்டேன். செம்ம வெயில், தாங்கவே முடியல, அவிஞ்சிருச்சு. முடியல சரி, வெயிலுக்கு எதனா தேட்டருக்கு போகலாம். அங்கே போனால் படம் பார்த்த மாதிரியும் ஆச்சு, குழு குழு குழுன்னு இருந்த மாதிரியும் ஆச்சுன்னு பக்கத்தில் இருந்த தேட்டருக்கு போனேன். அங்கே வழியிலேயே ஒருத்தன், என்னப்பா அந்த பக்கம் போகாத அப்படின்னு எச்சரிச்சான். கேட்டேன் நானு, அட போயான்னு போயிட்டேன். பார்த்தா அங்க ஓடுறது ரத்னம் படம். ஏகாம்பரம் ஒரு மரண பீதி தொத்திக்கிச்சு. ஐயோ, எல்லா படத்துலயும் ஹீரோ கத்தி வச்சு சண்டை போட்டா, டைரக்டர் ஹரி படத்துல மட்டும் ஹீரோ கத்தி கத்தியே சண்டை போடுவாரே, காதுல வச்சுக்க பஞ்சு வேற இல்லையேன்னு. அப்பதான் எல்லா இன்டர்வியூலயும் டைரக்டர் ஹரி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நான் திருந்திட்டேன், மக்கள் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி, புது ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னார்ல, அது. பயப்படாதீங்க சார், இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதை நம்பி நானும் படம் பார்க்க உள்ள போய் உக்காந்தேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 34 நிமிஷம் மூச்சு திணற திணற அடிச்சாங்க. இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம். படத்துக்குள்ள சண்டை இருந்து பார்த்திருப்பீங்க, ஆனா சண்டையே படமா எடுத்து பார்த்திருக்கீங்களா? அதுதான் இந்த ரத்னம். நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல. நீ தியேட்டர்ல இருந்த அத்தனை பேரும் பாயசம் எங்கடா அப்படிங்கிற மாதிரி படம் எங்கடான்னு தான் கேட்டுட்டு இருந்தோம். இந்த மின்னலுக்குறா, மின்னல் மாதிரி சரட்டுன்னு போகுது, அப்புறமா மின்னலுக்குறா, மின்னல் மாதிரி பரட்டுன்னு போகுது. நாங்க ஓட்ட பந்தயமா பார்க்க வந்திருக்கோம். படம் ஆரம்பம் சூப்பரா தாங்க இருந்துச்சு. 3 கொள்ளைக்காரங்க திருப்பதி போற பஸ் ஒன்னத்தை கவுத்து ஆக்சிடென்ட் பண்ண வச்சு பேசஞ்சர்ஸ் போட்ட நகைகள்லாம் திருடுறாங்க. அதுவும் எப்படி? காதுல தோடு போட்டா காது இருக்கிறது, வளையல் போட்டிருந்தா கையை அறுத்து எடுக்கிறதுன்னு. நல்ல வேலை அருணா கயிறு யாரும் போடல போல. ஆஹா, ஆரம்பமே செம்மையா ராவா இருக்கே. தீரன் அதிகாரம் 1 மாதிரி சும்மா ராவா செம்ம படமா இருக்க போகுதுன்னு நினைச்சேன். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அப்புறம் ஊர்ல இருந்து ஒரு லேடி தன்னோட பையனை கூட்டிட்டு இந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டா இருக்கிற சமுத்திரகனி கிட்ட அடைக்கலம் கேட்டு வராங்க. இவரும் அடைக்கலம் கொடுக்குறாரு. அன்னைக்கு பிடிச்சது சனி. ஆமாங்க, இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நேரம் சமுத்திரகனியவே போட்டு தள்ள ஆளுங்க வராங்க. அப்ப சமுத்திரகனி ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அந்த லேடியோட மகனான அந்த சின்ன பையன் சமுத்திரகனிய குத்த வந்தவன குத்தி கொண்டுடுறான். அந்த சின்ன பையன் தான் நம்ம ஹீரோ புரட்சி தளபதி விஷால். என்ன வேலையா பார்த்து வச்சிருக்க? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். தோணும் வெளியே வா, மண்டைய பொளக்குறேன். அப்புறம் அந்த சின்ன பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது. அப்புறம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில படிச்சுட்டு வெளியே வர பெரிய விஷால் இப்ப எம்எல்ஏவா இருக்கிற சமுத்திரகனி கிட்ட ஃபுல் டைம் ரவுடியாவே ஆகுறாரு. சமுத்திரகனி தட்டிட்டு வானா வெட்டிட்டு வருவாரு, வெட்டிட்டு வானா தலையையே எடுத்துடுறாரு. அதுக்காக அவருக்கு காது கேட்காதுன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ விசுவாசமா. நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. 10-12 வருஷம் சீர்திருத்த பள்ளியில படிச்சுட்டு வெளியே வந்து இன்னும் திருந்தாம திரும்ப வெட்டு குத்துன்னு தெரியுது இந்த ரத்னம் கேரக்டர். கேட்டா நான் காசுக்காக கண்டதையும் பண்ற பொறுக்கி இல்ல, கொள்கைக்காக கொலை பண்ற ரவுடின்னு என்னமோ சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிற மாதிரி பெருமை பீத்தலா பஞ்சு டைலாக் வேற பேசுது. பின்ன இவன் ரேஞ்சுக்கு இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும். அதுவும் சரிதான். சரி, இது இந்த பக்கம் இப்படி இருக்க, படத்தோட ஆரம்பத்துல நான் சொன்னேன்ல 3 கொள்ளைக்காரங்க, அவங்க இப்ப வயசாகி இப்பவும் அதே மாதிரி வில்லத்தனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 பேர் தான் படத்தோட வில்லன்களாம்.
ஒன்று முட்டா பீஸு, ரெண்டாவது கேன பீஸு, மூணாவது மென்டல் பீஸு. ஆக மொத்தம் 3 பேருமே வேஸ்ட் பீஸுங்க தான். நான் ஒன்றும் சும்மா சொல்லுங்க. அந்த 3த்துல ஒன்று நாடா கட்டிக்கிட்டும் பவுடர் பூசிக்கிட்டும் சுத்துது. இதில் அந்த வில்லன் பஞ்ச் டைலாக்னு ஒன்று பேசிச்சு பாருங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் தான் போகணும்னு ரைமிங்கா பேசுறேன்னு கேவலமா பேசுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த 3 வேஸ்ட் பீஸுங்களும் பல கோடி ரூபாய் போட்டு ஒரு பில்டிங் கட்டுறாங்க. ஆனா இந்த வேஸ்ட் பீஸுங்க அவங்க இடத்துல கட்டாம வேற ஒருத்தவங்க இடத்துல கட்டிட்டாங்களாம். ஏங்க, பில்டிங் கட்டும் போது யார் இடத்துல கட்டுறோம்னு எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? அந்த பக்கம் அப்படி போயிட்டு இருக்க நம்ம ரத்னம் ரோட்ல ஒரு பொண்ணை பாக்குறாரு. அப்படியே மெய் மருந்து நிக்கிறாரு. அதுதான் படத்தோட ஹீரோயின் பிரியா பவானி சங்கர். அந்த கேரக்டருக்கு அப்புறம் வரேன். இப்ப இங்க ரத்னம் அந்த புள்ளைய பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா வில்லன் அடியாளுங்க போட்டு தள்ள வராங்க. என்னையாடா கொல்ல வரீங்க, நான்லாம் எவ்வளவு பெரிய ரவுடின்னு விட்டு திருப்புன்னு திருப்புறாரு. செம்ம ஃபைட்டு. என்ன ஃபைட்டு. ஆனா கழுதை அப்புறம் தான் தெரியுது அந்த வில்லனுங்க கொல்ல வந்தது ரத்னத்தை இல்ல, அந்த ஹீரோயின். என்னடி இது? அட ஆமாங்க, அந்த 3 வேஸ்ட் பீஸ் வில்லைங்க வேற ஒருத்தரோட நிலத்துல வீடு கட்டினாங்கல்ல, அது நம்ம ஹீரோயினோட இடமா. அந்த இடத்த அபகரிக்க தான் ஹீரோயினை கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அது தெரியாம இந்த கொள்கை ரவுடி ரத்னம் தன்னை தான் கொல்ல வராங்கன்னு நினைச்சிருக்கு. என்ன நேரம் ஓடுறாங்க? அப்ப நான் இல்லையா? இந்த ஹீரோயின் இருக்கே, அது டாக்டர் ஆகணும்னு நீட் எக்ஸாம் எழுதுற புள்ளையாம். இதெல்லாம் நீட் எழுதுற பொண்ணா? அது 17-18 வயசுல இருக்கணும். இது பாதி ரிட்டையர்மெண்ட் வாங்கினா கம்பவுண்டர் மாதிரி இருக்கு. இது எப்படி நீட் எழுதும்னு எங்க வேணா கேட்டுட போறான்னு 3 தடவை எழுதி ஃபெயில் ஆகி 4வது தடவை நீட் எழுதுற பொண்ணு மாதிரி காட்டியிருக்கானுவ. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்ப அடுத்து என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். சம்பளம் இல்லாத வாட்ச்மேன் மாதிரி ஹீரோயினுக்கு காவல் பாப்பாரு ஹீரோ. அவரு காவ காக்க வில்லன் குரூப் வர ஃபைட்டு, ஹீரோயின் எக்ஸாம் எழுத போது ரிப்பீட்டு. அவரு காவ காக்க வில்லன் குரூப் வர ஃபைட்டு, ஹீரோயின் எக்ஸாம் எழுத போது ரிப்பீட்டு. அவரு காவ காக்க வில்லன் குரூப் வர ஃபைட்டு, ஹீரோயின் எக்ஸாம் எழுத போது ரிப்பீட்டு. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. அட நான் சுத்தலங்க, அந்த படமே அப்படிதான் சுத்திட்டு கிடக்குது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அட ஆமாங்க, இதை விட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, அதை சொல்றேன் கேளுங்க. யாரு பெத்த புள்ளையோ நம்ம உசுரை காப்பாத்த ராப்பகலா காவ காக்குது. அடிக்கடி வெறிக்க பாக்குறான். ஓசிலேயே கார்ல எக்ஸாம் அது இதுன்னு எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போறான். போனா போது கழுதைய லவ் பண்ணி விட்டுருவோன்னு ஹீரோயின் நினைச்சு அந்த புள்ளைய பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட கல்யாணம்னு பண்ணா அது ரத்னத்தை தான் சொல்லிடுது. அதை கேட்டு ஓடி வர ஹீரோ என்ன பண்ணாரு தெரியுமா? சும்மா அந்த ஹீரோயினை பொல்லீர்னு ஒன்று விட்டு நான் அந்த மாதிரி ஒன்ன பார்க்கலன்னு சொல்லி அவரோட அம்மா போட்டோவை பர்ஸ்ல இருந்து எடுத்து காமிப்பாரு. பார்த்தா ஹீரோவோட அம்மா அச்சு அசல் அந்த ஹீரோயின் மாதிரியே இருக்கு. 2 பேரா மாமி? இவ்வளோ நாள் ரத்னம் ஹீரோயினை வெறிக்க பார்த்தது லவ் ஃபீல்ல இல்ல, அம்மா ஃபீல்ல. வழக்கமா பொண்ணுங்க தானே அண்ணான்னு சொல்லி எஸ்கேப் ஆவாங்க. இப்போ நம்ம ஹீரோ புதுசா அம்மான்னு சொல்லி எஸ்கேப் ஆகி புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. ஏங்க ஹீரோ சார், அந்த புள்ளைய பார்த்த அன்னைக்கே நீங்க பார்க்க என் அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தா அந்த புள்ளைக்கு இவ்வளோ மனவலி வந்திருக்குமா? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நம்ம ஹீரோ ஒன்றும் சாதாரண ஆள் இல்லைங்க. அவரை பத்தி சொல்லணும்னா ஆமாங்க, இப்போ ஒன்று சொல்லுவான், அப்புறம் அதே மாதிரி வேற ஒன்று சொல்லுவான். உதாரணத்துக்கு 2 விஷயம் சொல்றேன். நிலத்தினால தான் ஹீரோயின் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் நிலத்தை விட உசுறு முக்கியம், அதனால நிலத்தை கொடுத்துடுன்னு ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு சில சீனுக்கு அப்புறமா ஹீரோயினே இவ்வளோ பிரச்சனை இருக்கு, பேசாம நிலத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றப்ப நிலத்தை கொடுக்க கூடாது, இனிமே இது ஏன் பிரச்சனைன்னு சொல்லும். ஏன்பா நீ தானப்பா அப்ப கொடுக்க சொன்ன, அப்புறம் எதுக்கு மாத்தி பேசுற? அது வேற வாய், இது நாரவாய். அதே மாதிரி அந்த 3 வேஸ்ட் பீஸ் வில்லன்கள்ல ஒருத்தன் தன்னோட சொந்த தாய் மாமன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி உன்னை என் கையால கொல்லுவேன் மாட்டேன்னு பக்கமா எமோஷனலா வசனம் பேசிட்டு கடைசியில ஹீரோவே அவர் கையாலேயே அவரோட மாமன் தலையை வெட்டி எடுத்துறாரு. பைத்தியமாயவன்
ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இதுக்கு நடுவுல விஷால் அக்ரஹாரத்துக்கு வர்றது என்ன, அப்புறம் அவர் அக்ரஹாரத்தை சேர்ந்தவர்னு தெரியறது என்னன்னு ஏகப்பட்ட கூத்து. சொல்லி வை. இதெல்லாம் கூட ஓகேங்க. கட்ட கடைசி கிளைமேக்ஸ்ல ஆடியன்ஸை நெஞ்ச நக்குறேன்னு ஹீரோ எமோஷனலா ஹீரோயின் கிட்ட ஒரு டைலாக் பேசுவாரு பாருங்க. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா அதுக்கு ஏன் பேர் வைப்பியான்னு. அதை கேட்டதும் நிஜமாவே கண்ணுல ஜலம் வச்சுண்டேன். பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? அட, நான் அழுதது உங்க சென்டிமெண்ட் சீனை பார்த்து இல்ல, இப்படி அநியாயமா படத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோமேனு நினைச்சு. எப்பா ரத்னம், இந்த கொடுமையை பார்க்கவா நாங்க 150 ரூபா கட்டணும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டங்குன்னு தட்டிடுங்க. திரும்ப இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். until then bye bye.